வளர்த்துருக்கு தவிர பழுத்துகள் இல்லைன்னா வளர்த்துருக்கு தவிர பழுத்துகள் இல்லைன்னா மக்களவைத் தேர்தல் முடிந்த பிறகு தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படும். விளையாட்டுத்துறை அமைச்சரும் முதல்வர் மு.க.ஸ்டாலினின் மகனுமான உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்பார் என்றும் தகவல்கள் வெளியாகி வந்தது. அதைத் தொடர்ந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றிக்கு பிறகு அமைச்சர் உதயநிதி நிச்சயம் துணை முதல்வராக பொறுப்பேற்பார் என்று அறிவாலய வட்டாரங்களில் பேசப்பட்டு வந்தது. இந்த விவகாரம் பற்றி திமுக இளைஞரணி மேடையில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், துணை முதல்வர் பொறுப்பு குறித்து பல செய்திகள் வெளிவருகின்றன. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அனைத்து அமைச்சர்களும் முதல்வருக்கு துணையாகத்தான் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய பொறுப்பு வந்தாலும் என் மனதிற்கு நெருக்கமான ஒரு பொறுப்பு என்றால் திமுக இளைஞரணி செயலாளர் பொறுப்புதான். எனவே எந்த பொறுப்பு வந்தாலும் இளைஞரணியை மறந்துவிட மாட்டேன் என்று சூசகமாக பேசியிருந்தார். அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் பொறுப்பு பற்றிய விவாதங்கள் நடைபெற்று வருவதை உறுதிப்படுத்தினார். உதயநிதி துணை முதலமைச்சராக வேண்டும் என்று கோரிக்கை வலுத்திருக்கிறது. ஆனால் பழுக்கவில்லை என்று கேள்விப்படும் தகவல்கள் அனைத்தும் உண்மைதான். ஆனால் இன்னும் சரியான காலம் வரவில்லை என்ற பொருளில் பேசினார் முதல்வர் ஸ்டாலின். இந்த நிலையில் வருகின்ற ஆகஸ்ட் 19ஆம் தேதியன்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பொறுப்பேற்கிறார் என்று அறிவாலய வட்டாரம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஆகஸ்ட் 19ஆம் தேதியை தேர்வு செய்ததற்கான காரணமும் இருக்கின்றது. அன்றைய தினம் ஆவணி அவிட்டம். இனிய தொடக்கங்களுக்கு ஏற்ற நாளான ஆவணி அவிட்டத்தில் இளவரசருக்கான பட்டாபிஷேகம் அமைய வேண்டும் என்று கிச்சன் கேபினெட் கண்டிப்பாக சொல்லிவிட்டதாக சலசலக்கிறார்கள் உடன்பிறப்புகள். துணை முதல்வர் பதவியேற்பு மட்டுமல்லாமல் அமைச்சரவையிலும் சில மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்ற விஷயமும் வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக மூத்த அமைச்சரான மலைக்கோட்டை மீசைக்காரருக்கு சில கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படவிருக்கிறதாம். தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் உட்பட பல துறைகள் கைமாறப்போவதாக உறுதியாக சொல்கிறார்கள் உடன்பிறப்புகள். பட்டாபிஷேகத்தை முடித்து வைத்துவிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா செல்லவிருக்கிறாராம். துணை முதல்வர் பதவியேற்பு குறித்து அறிவாலய வட்டாரங்கள் உறுதிப்படுத்தி இருக்கும் சூழலில் ஆகஸ்ட் 19ஆம் தேதியன்று என்ன நடக்கவிருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.